சென்னை உயர்நீதிமன்றத்தில் சாங்ஷன் செட் அனுமதிக்கப்பட்ட நீதியரசர்கள் எண்ணிக்கை வந்து 75ஆக இருக்க வேண்டும். இங்கே கிட்டத்தட்ட 23 நீதியரசர்களின் பணியிடங்கள் காலியாக உள்ளது. ஏறத்தாழ ஒரு 30% நீதியரசர்களின் எண்ணிக்கை வந்து குறைவாக உள்ளது. இதனால் வந்து நீதி வழங்குவதிலே தாமதம் ஏற்படுகிறது. மற்றும் குறிப்பாக பொதுமக்கள் வந்து தங்களுடைய வழக்குகளை பட்டியலிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நான் சார்ந்திருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் உங்களுக்கு என்ன சமூக நீதி காவலர்கள் திரு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் முதற்கொண்டு இந்த சங்கத்திலே அங்கம் வகித்த ஒரு மாபெரும் சங்கம். 160 ஆண்டுகளை கடந்த சங்கம். நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய இதில் கூட MHAவில் பதவியில் இருக்கும்போது கூட நீதிபதிகள் நியமனத்திலே சமூக நீதி காக்கப்பட வேண்டும், அனைத்து தரப்பினர்களுக்கும் அவர்கள் நீதித்துறையிலே அவர்களுக்கு வந்து பங்களிப்பு இருக்க வேண்டும் என்றதுக்காக பொதுக்குழுவிலும் சரி செயற்குழுவிலும் நாங்கள் தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருக்கின்றோம். தீர்மானத்தை நிறைவேற்றிய முதல் சங்கம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் என்பதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம். தமிழ்நாடு என்பது சமூக நீதிக்கான மண். இங்கே அனைத்து தரப்பினருக்குமான பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கை. குறிப்பாக ஏறத்தாழ ஒரு 30% நீதியரசர்கள் எண்ணிக்கை இங்கே வந்து குறைவாக பணியிடங்கள் காலியாக உள்ளது. அதை வந்து உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் முன்னாடி இப்போ எல்லையராக அமைச்ச அந்த லிஸ்ட் நீதியரசு கொலிஜியம் பரிந்துரை செய்து பண்ணுள்ள நீதியரசுகளின் எண்ணிக்கை நீதியரசுகளின் இந்த கொலிஜியம் பரிந்துரை செய்யப்பட்டு வந்து உடனடியாக வந்து அது வந்து நிரப்பப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை வந்து கொலிஜியம் வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அனைவருடைய தாழ்மையான கருத்து. இதை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றது. ஏனென்று சொன்னால் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் என்பது ஒரு மக்களுக்கான ஒரு மன்றம். எல்லா இடத்திலும் பொதுமக்களுக்கான பிரச்சனையாக இருக்கட்டும், ஈழத்தமிழர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், அனைத்து பிரச்சனைகளிலும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் தலையிட்டு அதற்கான தீர்வுகளை எட்டும் வகையில் மக்களுக்கான போராட்டத்தை ஏற்று நடத்துகின்ற ஒரு சங்கம். அந்த வகையிலே நீதிபதிகள் நியமனம் என்பது உரிய காலத்திலே வெறும் விரைவாக எடுக்கப்பட வேண்டும் ஒன்று என்பது அனைவருடைய கருத்து. இது வழக்கறிஞர்கள் பிரச்சனை மட்டுமல்ல, மக்களுக்கான பிரச்சனை, அனைத்து சமூகத்திற்கான ஒரு பிரச்சனை. நீதிபதிகளின் நியமனம் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. உங்களுடைய சங்கம் அடுத்த கட்ட இந்த இந்தியாவிலே முதல் குறிப்பாக தமிழகத்திலே சொல்ல வேண்டும் என்றால் கூட நீதிபதிகள் நியமனத்திலே சமூக நீதி காக்கப்பட வேண்டும். இந்த சாங்ஷன் சென்ட் 75 இருக்கு இல்லையா, இது முழுமையாக நிரப்பப்பட வேண்டும் என்பதிலே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் என்பது பொதுக்குழுவை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றிய முதல் சங்கம் என்பதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம். அந்த வகையிலே முதல் கட்டமாக நாங்கள் வந்து தேர்தல் நடக்க இருக்கிறது. அடுத்து திரும்பவும் பொதுக்குழுவை கூட்டி இதற்கான முழுமையாக நிறைவேற்றப்படும் என்பது அது மக்களிடையே எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த கட்ட வகையிலே எங்களுடைய இந்த அறிவுறுத்தலுக்கான எங்களுடைய போராட்டங்கள் எந்த வகையில் இருக்கும் என்பதை நாங்கள் பொதுக்குழுவை கூட்டி நாங்கள் தீர்மானிப்போம். கொலிஜியத்துக்கு உங்களுடைய பரிந்துரை